கோபாலகிருஷ்ணன், இது இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுன கார்கேவை முன்னிறுத்துவதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்தியா கூட்டணியின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கேவை இப்போது நியமித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இது அவர்களுக்கு ஒரு சாதகமான முடிவாக கருதப்படுகிறது. ஒருவேளை ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் மல்லிகார்ஜுன கார்கேவை அறிவித்து விடலாம் என்ற நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தற்போது இந்தியா கூட்டணியின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்று இன்றைய இந்தியா கூட்டணி கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியா கூட்டணியின் தலைவர் யார், பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்திருக்கக்கூடிய பிரதமர் வேட்பாளர் யார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு விடையளிப்பதற்கான துவக்கமாகவும் இந்த அறிவிப்பு பார்க்கப்படுகிறது. இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வந்த சூழ்நிலையில் இப்போது இந்த முடிவு மிகவும் ஒரு முக்கியமான முடிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் காணொலி வாயிலாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி, நிதிஷ்குமார் மற்றும் சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள், 26 கட்சிகளைச் சேர்ந்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்று ஒருமித்த முடிவாக மல்லிகார்ஜுன கார்கேவை இந்தியா கூட்டணியின் தலைவராக நிறுத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் மோடியின் வசீகரம், செல்வாக்கு, மல்லிகார்ஜுன கார்கேயின் செல்வாக்கு ஆகியவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது யார் பிரதமர் என்பதை இந்திய மக்கள் எவ்வாறு முடிவு செய்வார்கள் என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியின் சார்பாக பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுன கார்கேவே இந்த தேர்தலில் முன்னிறுத்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோபாலகிருஷ்ணன்.